ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே சேனல். இன்னைக்கு நாம சுவையான வாழைப்பூ வடை தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நாம 2 அழுக்கு கடலை பருப்பை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதை கொரகொரப்பாக பருப்பு தெரிகிற அளவுக்கு நாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நாம் என்னென்ன சேர்க்கலான்ட்டு பார்க்கலாம். சோம்பு அரை கரண்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு 10 பல்லு, இஞ்சி பொடியாக நறுக்குனது ஒரு துண்டு, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இதில் 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. இதை எல்லாமே மிக்ஸியில் ஒரு அரைச்சிக்கோங்க. இதோ இந்த மாதிரி பொடியை அரிஞ்ச பெரிய வெங்காயம் ஒரு 2 இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. வாழைப்பூவை நான் முன்னாடியே க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வாழைப்பூவை இந்த மாவோடு சேர்த்து கலந்துக்கலாம். பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ நாம் அந்த அரைச்ச மாவில் நாம் மெலிசாக தட்டி வடை போட்டுக்கலாம். கையில் வராதவங்க பிகினர்ஸாக இருந்தால் ஒரு வாழை இலையோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ நீங்கள் தட்டி சேர்த்துக்கோங்க எண்ணெயில். இதோ இந்த மாதிரி தட்டிக்கலாம். வடையை நாம் 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி போடுங்க. நல்லா நிறம் மாறின பிறகு நாம் இதை எடுத்துக்கலாம். இதோ இந்த அளவுக்கு நிறம் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் வடையை எடுத்துருங்க. இதோ நம்ம கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நாம் இதை செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு விகே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.